ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி கண்டேன் என்று சொன்னது என்ன? ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று சொன்னார். தேவாலயம் எதினால் நிறைந்திருந்தது? ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால். சேராபீன்கள் எங்கே நின்றார்கள்? அவருக்கு மேலாக. சேராபீன்களுக்கு எத்தனை செட்டைகள் இருந்தன? 6 செட்டைகள் இருந்தன. சேராபீன்கள் செட்டைகளால் என்ன செய்து கொண்டிருந்தனர்? அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்தனர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொன்னது யார்? சேராபீன்கள். சேராபீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று யாரிடம் சொன்னார்கள்? ஒருவரை ஒருவர் நோக்கி, டேஷ் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி அனைத்தும். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் எது அசைந்தது? வாசல்களின் நிலைகள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் எதினால் நிறைந்தது? புகையினால். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் சொன்னது யார்? ஏசாயா. டேஷ் நடுவில் வாசமாயிருக்கிறவன் என்று ஏசாயா சொன்னார். அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில். சேனைகளின் கர்த்தராகிய டேஷ் என் கண்கள் கண்டதே. ராஜாவை. சேராபீன்களில் ஒருவன் எதிலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்தார்? பலிபீடத்திலிருந்து. இது உன் உதடுகளை தொட்டதினால் டேஷ் என்றான். உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? இது யாருடைய சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். நீங்கள் காதார கேட்டும் டேஷ் உணராமலும், கண்ணார கண்டும் டேஷ் அறியாமலும். நீ அவர்கள் டேஷ் ஐ கொழுத்ததாக்கி, அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி, அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இருதயத்தை கொழுத்ததாக்கி. எதனால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும்? கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால். எது முற்றிலும் வெறுமையாக்கப்படும்? தேசத்தின் நடுமையம். ஆகிலும் அதில் இன்னும் எவ்வளவு இருக்கும்? 10 1 பங்கிருக்கும். 10 1 பங்கிருக்கும். அதுவும் திரும்ப என்னவாகும்? நிர்மூலமாக்கப்படும். எந்த மரங்கள் இலையற்று போன பின்பும் அவைகளின் அடிமரம் இருக்கும்? கர்வாலி மரமும் அரச மரமும்.
அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதின் அடிமரமும் டேஷாய் இருக்கும், பரிசுத்த வித்தாய் இருக்கும்.